வாங்க ஆண்டி. அவளை ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஏன் மேல கத்திக்கிட்டு இருக்காங்க மனிஷா. அது அவங்களோட டீம் ஆண்டி. ஆனா நாம செப்பரேட் டீம். மித்ரா நம்ம பக்கம் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளோட டீம் இருக்கும். அவனும் இல்லனா அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரே டீம் ஆயிடுவோம். நான் அந்த டீம்ல போக மாட்டேன் ஆண்டி. எனக்கு என்னமோ நீங்க போயிடுவீங்களோன்னு தோணுது. நான் மட்டும் எதுக்கு போவேன்? விவேக் ஜானுவ கல்யாணம் பண்ணிக்கிட்டானா நீங்க அந்த டீமுக்கு தானே போய் ஆகணும். நான் செத்தாலும் அந்த கல்யாணம் நடக்காது. ஒரு வேலை நடந்துருச்சுனே வச்சுக்கோங்க, என்ன செய்வீங்க? அவ்வளவு தூரத்துக்கு நான் வரவிட மாட்டேன்னு சொல்றேன். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்னது? ஜானுவ பெர்மனண்டா இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிற பிளான். வீட்ல அவளுக்கு இவ்ளோ சப்போர்ட் இருக்கு, அவ எதுக்கு போக போறா? எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாத கொடுமை அவளுக்கு நடந்துச்சுன்னா போகாம இருப்பாளன்னு என்ன சொல்றீங்க? கூடிய சீக்கிரத்திலேயே அந்த ஜானுவ ரொம்ப மோசமா அவமானப்படுத்த போறேன். இனி ஜென்மத்துக்கும் அவ விவேக் முகத்தை பார்க்க மாட்டா. சூப்பர் ஆண்டி. அக்கா எனக்கு வில்லி, தங்கச்சி உங்களுக்கு வில்லி. அக்காவை வீட்டை விட்டு துரத்தணும்னு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். தங்கச்சிய வீட்டை விட்டு துரத்த நீங்க பிளான் பண்றீங்க. நம்மள முதல்ல சக்சஸ் ஆக போறது யாரு? நான் தான் முதல்ல சக்சஸ் ஆக போறேன். என் பிளான நான் எப்பவோ போட்டுட்டேன். நான் என்னோட பிளான ரெடியா வச்சிட்டு இருக்கேன் ஆண்டி. நீங்களே பாத்தீங்கல்ல, ஆல்ரெடி மித்ராக்குள்ள ஜுன்னு யார் பையன்ற சந்தேகத்திரிய ஏத்தி விட்டுருக்கேன். இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ அந்த பாம்பு பிளாஸ்ட் ஆயிடும். லக்ஷ்மியோட மனசு சுக்கு நூறாயிடும். அவ பையனை கூட்டிட்டு அவ ஓடிடுவா. அதுக்கு மித்ரா சந்தேகம் பண்ணும்ல. அதுதான் நடக்க போகுது. வாங்க போய் பார்க்கலாம். ஆக்சுவலா ஜுன்னு உன் பையனா இல்லையான்னு கூட கன்ஃபார்மா தெரியல. ஆமா மித்ரா, அவன் லக்ஷ்மியோட பையனா இருக்கலாம். ஆனா அவன் உனக்கு தான் பிறந்தான்றதுக்கு என்ன கேரண்டி? இவனை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது? இவங்கிட்ட கேட்டுடலாமா? அப்பா, நீங்க ஏதாவது என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு சும்மா தோணுச்சு. சடனா உனக்கு எப்படி தோணுச்சு ஜுன்னு? தெரியல, நான் இவ்வளோ நாளா அப்பாவை மிஸ் பண்ணல. எப்பவும் நான் அப்பா பத்தியே யோசிக்கிறதுனால எனக்கு அப்படி தோணுச்சு. இப்ப அப்பா தான் உன் பக்கத்துலயே இருக்கார்ல ஜுன்னு? பக்கத்துல தான் இருக்காரு, ஆனா உன்கிட்ட பேசுற மாதிரி அவர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜுன்னு. அப்பாவுக்கு நீயும் நானும் ஒண்ணுதான் இல்லையாப்பா? அது சரி, என்கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறீங்கப்பா? நீ சின்ன வயசுல எங்க இருந்த? நான் பிறந்தது மூணார்ல, வளர்ந்ததெல்லாம் டெல்லியில. சமீபத்துல கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி அம்மாவும் நானும் இந்த ஊருக்கு வந்துட்டோம். அப்பையில இருந்து ஜுன்னு எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். இப்ப எனக்கு பிரதரும் ஆயிட்டான். ஆமா, மூணார்ல நீயும் உங்க அம்மாவும் எங்க இருந்தீங்க? சித்தப்பா கிட்ட. சித்தப்பாவா? அதுதான்ப்பா, அர்ஜுன் அங்கிள். சின்ன வயசுல இருந்து என்னையும் எங்க அம்மாவையும் நல்லா பாத்துக்கிறாரு. நாம சித்தப்பாவுக்கு கடமைப்பட்டிருக்கோம் ஜுன்னுன்னு சொல்லி அம்மா என்கிட்ட எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல அர்ஜுன் சித்தப்பா தான் என் அப்பான்னு நினைச்சேன். இல்லன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. உங்களை பத்தி கேட்கும் போதெல்லாம் அம்மா பேசாம அமைதியா இருப்பாங்க. இவ்வளோ வருஷமா எதுக்கு நீங்க எங்களை விட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னு, எங்களை எதுக்கு பார்க்க வரலன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஆனா சித்தப்பா தான் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. உங்களுக்கு அம்மாவை பிடிக்காதுன்னு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. அதனால தான் நீங்க எங்களை விட்டு பிரிஞ்சு இருந்தீங்களாப்பா? அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஏதோ சண்டை ஆயிடுச்சு. அதனால தான் நீங்க அம்மா மேல கோவமா இருக்கீங்க. இது என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுதுப்பா. ஆனா உங்களுக்கும் எனக்கும் தான் எந்த சண்டையும் இல்லலப்பா. அப்புறம் எதுக்கு என் மேல கோவப்படுறீங்க? இவ்வளோ நாளா நான் நீங்க வருவீங்கன்னு ரொம்ப காத்துக்கிட்டு இருந்தேன்ப்பா. கடைசியில நீங்க தான் என் அப்பான்னு தெரிஞ்சதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டப்பா. ஆனா நீங்க என்னடானா அம்மாவை வெறுக்கிற மாதிரி
என்னையும் வெறுத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் அப்படி என்ன தப்பு செஞ்சேன்ப்பா? ஆனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமாப்பா? அதனாலதான் நீங்க வேண்டான்னு சொல்லியும் அம்மா கூட இந்த வீட்டுக்கு வந்தேன். அன்னைக்கு உங்க பக்கத்துல தூங்குனேன். லக்கிய ரிக்வெஸ்ட் பண்ணி இப்போ உங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். இன்னும் உங்களோட சேர்ந்து நிறைய விஷயம் செய்ய வேண்டியிருக்கு. நான் நிறைய கனவு கண்டிருக்கேன்ப்பா. டோன்ட் வரி ஜுன்னு, அப்பா நீ கண்ட கனவெல்லாம் நிறைவேற்றுவாரு. என்ன பாத்துக்கிற மாதிரி உன்னையும் நல்லா ஹாப்பியா பாத்துப்பாரு. அப்பா கூட இருக்கிறதே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் லக்கி. எனக்கு வேற எதுவும் வேணாம். இவ்வளோ நாளா நான் அப்பாவை மிஸ் பண்ணிட்டேன்ல, இனி எப்பவுமே மிஸ் பண்ண கூடாது, அவ்வளவுதான். ஜானு சாப்பிடு. எனக்கு வேண்டாம். நான் கொண்டு வந்தாலும் சாப்பிட மாட்டியா? உன்னை யார் கொண்டு வர சொன்னா? என்ன ஜானு, அன்னைக்கு ஏதாவது ஒண்ணுனா பெரியமாவோ பெரியப்பாவோ பாத்துப்பாங்க. ஆனா உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் தானே பாத்துக்கணும். அப்படி பாத்துக்கிட்டதுனாலதான் இப்படி ஒரு நிலைமை. இப்போ என்ன ஆச்சு? இன்னும் என்ன ஆகணும்? உன் அம்மா என்னையும் என் அக்காவையும் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாங்க. அது ஒன்றும் புதுசு இல்லைல்ல. உனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு விவேக். எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அதனால தானே டிஃபன் கொண்டு வந்தேன். சாப்பிடு ஜானு. ஓய், என் மேல கோவம் இருந்துச்சுன்னா என் மேல காட்டு. டிஃபன் மேல கோச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? சாப்பிடு சாப்பிடு ஜானு. மித்ரா சாந்தி பூஜையில உட்கார மாட்டேன்னு சொல்றான். அவன் கண்டிப்பா பூஜையில உட்கார்ந்தே ஆகணும். நாங்க எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான் ஜோசியரே. அத்தை போன கொடுங்க. ஹலோ ஜோசியரே, நான் லக்ஷ்மி பேசுறேன் ஜோசியரே. சொல்லுமா. சாந்தி பூஜைக்கு அவரை ஒத்துக்க வைக்க முடியல ஜோசியரே. வேற ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? அதாவது தீ மிதிக்கிறது, உடம்பெல்லாம் அழகு குத்திக்கிறது, எவ்வளவு கஷ்டமானதா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அது எல்லாத்தையும் செஞ்சிடுறேன். இங்க பாரு, நீ எவ்வளவு கடுமையான பரிகாரமானதாலும் செய்வ, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இது புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து செய்ய வேண்டிய பூஜை. அவர் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு, நான் என்ன பண்ணட்டும்? நீ மித்ரா கிட்ட போன கொடுமா, நான் சொல்றேன். அவரு இப்ப வீட்ல இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பசங்களை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போனாரு. என்ன பசங்களை கூட்டிட்டு போயிருக்காரா?